பொது வைப்பு அப்படிங்கிறத நம்ம பப்ளிக் டெபாசிட் சொல்றோம். Under this method, companies invite public deposit by giving advertisement in the media. ஸோ கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் வந்து இந்த பப்ளிக் டெபாசிட்டை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக மீடியா மூலமாக வந்து அறிமுகப்படுத்துது. இட் ஆஃபர்ஸ் டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஃபார் எ லாங்கர் டென்னர். இந்த டெபாசிட் பார்த்தீங்கன்னா இது ஒன்றாச்சு லாங் டேர்ம் ஃபினான்ஸ். பர்சன் இன்ட்ரெஸ்டட் இன் மேக்கிங் பப்ளிக் டெபாசிட் ஹேஸ் டு அண்டர்கோ எ சிம்பிள் ஃபார்மாலிட்டி. இந்த மாதிரி பப்ளிக் டெபாசிட் பண்ணுறதுக்கு ஸோ பெரிய லெவலில் இந்த ஃபார்மாலிட்டிஸ் இல்லை. ஸோ அதனால் பப்ளிக் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பப்ளிக் டெபாசிட் பண்ணுறது ரொம்ப ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த பப்ளிக் டெபாசிட் வந்து இருக்குது. The interest rates offered by companies on public deposit are relatively higher than bank. பேங்க் கொடுக்குற வட்டியை விட இந்த பப்ளிக் டெபாசிட் பப்ளிக்ஸ் வந்து டெபாசிட் பண்ணக்கூடிய அந்த டெபாசிட் அமௌண்ட்டுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் இருக்குது. ஸோ பப்ளிக் டெபாசிட்ஸ் ஆர் ப்ரிசர்வ்டு டு எக்கனாமிக்கல் ஃபார் தி கம்பெனி சின்ஸ் தி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் டெபாசிட் இஸ் லெஸ் தென் தி காஸ்ட் ஆஃப் பாரோயிங் ஃப்ரம் தி பேங்க். ஸோ பேங்க்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத இந்த மாதிரி பப்ளிக் டெபாசிட்ல இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா நிறைய வந்து லாபங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அமையுது. சரிங்களா? நெக்ஸ்ட், தி கம்பெனி நீட் நாட் ஆஃபர் எனி ஆஃப் இட்ஸ் அசெட்ஸ் அஸ் செக்யூரிட்டி ஆன் அக்செப்டிங் பப்ளிக் டெபாசிட். ஸோ அந்த பப்ளிக் டெபாசிட்ல எந்த ஒரு இதுவும் அதாவது செக்யூரிட்டி இல்லாம பப்ளிக் டெபாசிட் வந்து பண்ணலாம். மோரோவர் த கண்ட்ரோல் ஆஃப் தி கம்பெனி இஸ் நாட் diluted as the deposit holders do not enjoy the voting rights. ஆனால் இந்த மாதிரி பப்ளிக் டெபாசிட் பண்ணக்கூடிய அந்த பப்ளிக்ஸ் அந்த டெபாசிட் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு போடக்கூடிய உரிமை வந்து இல்லை. நெக்ஸ்ட், லாங் டேர்ம் லோன் ஃப்ரம் கமர்ஷியல் பேங்க்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம லாங் டேர்ம் லோன் ஷார்ட் டேர்ம் லோன் ஃப்ரம் கமர்ஷியல் பேங்க்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ எப்படி பேங்க் வந்து மீடியம் டேர்ம் ஃபினான்ஸ் பண்ணுதோ அதே மாதிரி லாங் டேர்ம் ஃபினான்ஸ் வந்து பேங்க் கூட பண்ணுது, கமர்ஷியல் பேங்க்லாம் பண்ணுது. கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் ஆஃப் raising business finance for various purposes as well as for different time periods. ஸோ அந்த பல்வேறு நோக்கங்களுக்காக அந்த வெவ்வேறு காலகட்டங்களையும் நிதி பெறுவதற்காக வணிக வங்கிகளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃபைனான்ஸ் வந்து திரட்டுது. பேங்க்ஸ் இன் மாடர்ன் டைம்ஸ் ஆஃபர் லாங் டெனர் லோன்ஸ் ஃபார் எ பீரியட் பியாண்ட் 5 years ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி கமர்ஷியல் பேங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு மேலே கொடுக்கக்கூடிய கடன்கள் எல்லாமே லாங் டேர்ம் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த லாங் டேர்ம் லோன் டேக்கன் ஃப்ரம் பேங்க்ஸ் கேன் பி ரீபேட் எய்தர் இன் இன்ஸ்டால்மெண்ட் ஆர் இன் லம்சம். ஸோ அந்த மாதிரி அந்த லாங் டேர்ம் ஃபைனான்ஸ் வாங்கக்கூடிய அந்த கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட்லேயோ அல்லது லம்சமோ மொத்தமாகவோ வந்து கட்டுற மாதிரி வாங்கிக்கிறாங்க. பேங்க்ஸ் ப்ரொவைட் லாங் டேர்ம் லோன்ஸ் ஆன் தி செக்யூரிட்டி ஆஃப் அசெட்ஸ் ஆஃப் தி பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ். ஸோ பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாங் டேர்ம் லோன்ஸ் வந்து செக்யூரிட்டி அடிப்படையில் வந்து கொடுக்குது. தென் nowadays the formalities for taking long term loans are simplified by the Reserve Bank of India. ஸோ இந்த இந்திய ரிசர்வ் வங்கியால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போலாம் நீண்டகால கடன்களை பெறுவதற்கான அந்த வழிமுறைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எளிமையாக மாதிரி இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வடிவமைச்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட், இந்த லோன்ஸ் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் எப்படி மீடியம் டேர்ம் லோன் வாங்குறதோ அதே மாதிரி லாங் டேர்ம் லோன் கூட கொடுக்குது. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹாவ் எஸ்டாப்ளிஷ்டு various financial institutions in India to provide finance to the business enterprise for a longer period. சரிங்களா? அதாவது தொழில் நிறுவனங்களுக்கு இந்த நீண்டகால நிதியை வழங்குவதற்காக மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி இந்தியாவில் வந்து பல்வேறு நிதி நிறுவனங்களை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. These institutions aim at promoting the industrial development of a country. இந்த நிறுவனங்கள் நாட்டினுடைய தொழில்துறையை வந்து வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. இன் அடிஷன் டு லோன் அசிஸ்டன்ஸ் தே கண்டக்ட் மார்க்கெட் சர்வேஸ், provide technical assistance and supply managerial talent to borrowing enterprises to manage the companies. ஸோ இந்த மாதிரி கடன் உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கான அந்த சந்தை அந்த மார்க்கெட் ரிசர்ச்காகவும் அந்த தொழில்நுட்ப உதவி அளிக்கக்கூடிய அந்த மேலாண்மையில் உதவி செய்யக்கூடிய வகை சேவைகளையும் வந்து அந்த கடன் பெறக்கூடிய நிறுவனங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. தென் they mainly provide large funds for longer period for financing expansion. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லாங் டேர்ம் ஃபினான்ஸ்லாம் பண்ணுறாங்க. பார்த்தீங்க அப்படி எதுக்கு அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு ரீஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கு மாடர்னைசேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான வகைகளை வந்து லாங் டேர்ம் ஃபினான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. தே அலோ லாங்கர் ரீபேமெண்ட் பீரியட் டு ரீபே தி லோன். ஸோ அதே மாதிரி நீண்டகால கடன்கள் வந்து நீண்டகால வகையில் வந்து அடைப்பதற்கான கடனை திருப்பி செலுத்துவதற்கான வழி அமைப்பு கூட ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஹென்ஸ் தி பாரோவிங் கம்பெனிஸ் do not feel the stress of repayment. ஸோ அதனால அந்த கடன் வாங்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து அந்த ரீபேமெண்ட் பண்ணுறது எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. ஸோ நாட் ஃபீல் தட் ஸ்ட்ரெஸ் ஆஃப் ரீபேமெண்ட். ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் ப்ரொவைட் them term loans mostly to highly rated corporates by
கிரெடிட் ரேட்டிங் கம்பெனிஸ். ஸோ அந்த கம்பெனியுடைய அந்த நல்ல போட்டி போட்டு அந்த திறமையாக செயல்படக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு அந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் வந்து கடன் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப், உரிமையின் அடிப்படையில் இப்படி வந்து இந்த நிதியாரங்கள் திரட்டலாம் அப்படின்னா பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு 2 கேட்டகரிஸ் பேஸ்ட் ஆன் தி ஓனர்ஷிப் ஃபண்ட்ஸ். அதாவது உரிமையின் அடிப்படையில் அந்த தொழில் நிறுவனத்தை வந்து தொழில் நிதியை வந்து 2 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓனர்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ ஓனர்ஸ் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா உரிமையாளர்களுடைய நிதியை தான் நம்ம ஓனர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓனர்ஸ் ஃபண்ட்ஸ் மீன்ஸ் ஃபண்ட்ஸ் which are provided by the owner of the enterprise who may be an individual or a partner or shareholder of the company. ஸோ எந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் வழங்கக்கூடிய நிதியை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஓனர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது உரிமையாளர் அப்படிங்கிறது வந்து இண்டிவிஜுவலாகவோ அல்லது பார்ட்னராகவோ இல்லை ஷேர் ஹோல்டராகவோ இருக்கலாம். சரிங்களா? ஸோ இவர் போடக்கூடிய அந்த முதல்ல தான் வந்து ஓனர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். The profits reinvested in the business, rubbing back of profit or retained earnings comes under owners fund. ஸோ இந்த மாதிரி அந்த இருத்தி வைக்க அந்த கிடைச்சி நம்ம எக்ஸஸ் அந்த நம்ம ஃப்ளப்பிங் பேக்னு முன்னாடியே பார்த்தோம் தெரியுங்களா? அதாவது இருத்தி வைக்கப்பட்ட அந்த லாபம் சொன்னீங்களா, அந்த லாபத்தை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மறுமுதலீடு செய்வது தான் நம்ம ஃப்ளப்பிங் பேக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தென் அதுவும் வந்து ஓனர்ஸ் ஃபண்ட் வந்து அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஃப்ளப்பிங் பேக் கூட ஒன் ஆஃப் தி ஓனர்ஸ் ஃபண்ட். தென் these funds are not required to be refunded during the lifetime of the business enterprise. ஸோ இந்த நிதியை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நிறுவனத்துக்கு வந்து அந்த நிறுவனம் வந்து அந்த உரிமையாளருக்கு திருப்பி தர வேண்டிய அவசியம் வந்து இல்லை. இட் ப்ரொவைட்ஸ் தி ஓனர் த ரைட் டு கண்ட்ரோல் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி என்டர்பிரைஸ். ஸோ நிறுவனத்தினுடைய நிர்வாகத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய உரிமையை வந்து நம்ம என்ன சொல்றோம் உரிமையாளர் நிதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், பாரோடு ஃபண்ட்ஸ். ஸோ பாரோடு ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா கடனாக பெறப்பட்ட நிதியை தான் நம்ம என்ன சொல்றோம் பாரோடு. கடனுக்கு வாங்குறோம் இல்லையா கடன், அதாவது பாரோடு ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். The term borrowed funds denotes the funds raised through loans or borrowings. கடனாக பெறப்பட்ட அந்த நிதியை தான் நம்ம வந்து borrowed funds அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிபெஞ்சர்ஸ், லோன்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ், அதாவது கடனீட்டு பத்திரங்கள் மூலமாக வாங்குறது, பேங்க் மூலமாக வாங்குறது, அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் மூலமாக வாங்குறது, பப்ளிக் டெபாசிட் மூலமாக வாங்குறது, ட்ரேட் கிரெடிட்டு, லீசிங் ஃபினான்ஸு, கமர்ஷியல் பேப்பர்ஸ், ஃபேக்டரி. ஸோ இந்த மாதிரி வாங்கக்கூடிய கடன் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பாரோடு ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த பாரோடு ஃபண்ட்ஸ்ல என்னென்ன எதையெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா இந்த மாதிரி கடன் வாங்கக்கூடிய கடன்களை பார்த்தீங்க அப்படின்னா திஸ் பாரோட் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் provide specified period before which the fund is to be returned. இந்த மாதிரி கடனுக்கு வாங்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு கடன்கள் குறிப்பிட்ட காலத்தில் வந்து திருப்பி செலுத்தக்கூடிய வகையில வந்து நம்ம வாங்கக்கூடியதான் நம்ம borrowed funds அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது, borrower is under legal obligation to pay interest at given rate at regular intervals to the lender. அந்த பாரோவருக்கு அதாவது கடனாளி அந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில அந்த ஒப்புக்கொண்ட வட்டியை வந்து செலுத்துவதற்கு சட்டப்படி கடமைப்பட்ட ஒரு நபர் இல்லைங்களா? ஸோ வாங்க சட்டப்படி வந்து அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து திருப்பி கொடுக்கணும். அண்ட் ஜென்ரலி borrowed funds are obtained on the security of certain assets like bonds, land, building, stock, vehicles, machinery, documents of title of the goods and the like. அதாவது பத்திரம், நிலம், கட்டிடம், சரக்கிருப்பு, வாகனம், இயந்திரம், அந்த நிலை சொத்துக்கள், ஆவணங்கள். ஸோ இதையெல்லாம் வந்து பிணையமாக வச்சு தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதாவது அடகு வச்சு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த borrowed funds வந்து நம்ம வாங்க முடியும். சரிங்களா? அடுத்தது, ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஜென்ரேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ ஜென்ரேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ்னா என்ன, அதாவது அந்த உருவாக்குதலுடைய அடிப்படையில் எப்படி நிதியாதாரங்கள் திரட்டுறாங்க அப்படின்னா the sources of funds can be grouped into 2 categories based on generation. உருவாக்குதல் அடிப்படையில் இந்த நிதியாரங்களை வந்து இதையும் வந்து 2 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வகை பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் சோர்சஸ். ஸோ இன்டர்னல் சோர்சஸ் அப்படின்னா அக நிதி ஆதாரங்கள் அப்படின்னா அந்த நிறுவனத்துக்குள்ளார இருக்கக்கூடிய சோர்சஸ் வச்சு நம்ம எப்படி வந்து அந்த ஃபைனான்ஸ் வந்து திரட்டலாம் அப்படின்னா திஸ் இன்க்ளூட்ஸ் ஆல் தோஸ் சோர்சஸ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் வித்தின் தி பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். ஸோ வியாபார நிறுவனங்கள் தாங்களாகவே உருவாக கொள்ளக்கூடிய அந்த நிதியை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இன்டர்னல் சோர்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தென் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ். அந்த நிதி நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எக்ஸஸா அந்த இருத்தி வைக்கப்பட்ட ஆதாயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம திரட்டலாம். தென் கலெக்ஷன் ஃப்ரம் ரிசீவபிள்ஸ், அதாவது ட்ரேட் டெப்டாஸ் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் மூலமாக வாங்குது. தென் சர்ப்ளஸ் ஃப்ரம் டிஸ்போசல் ஆஃப் ஓல்ட் அசெட்ஸ், ஓல்ட் அசெட்ஸ் வந்து வித்து அதன் மூலமாக கேபிட்டல் திருத்தது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்றோம் இன்டர்னல் சோர்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தி சோர்சஸ் கேன் மீட் ஒன்லி லிமிட் நீடட் ஆஃப் பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். ஸோ இந்த மாதிரி
நிதியாரங்கள் வந்து தொழில் நிறுவனங்களின் குறிப்பிட்ட தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் உதவக்கூடியது அந்த இன்டர்னல் சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸ். ஸோ எக்ஸ்டர்னல் சோர்சஸ் அப்படின்னு என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த புறநிதி ஆதாரங்கள், வெளியில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சோர்சஸ் என்னென்ன அப்படின்னு பாருங்க. எக்ஸ்டர்னல் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இன்க்ளூட் ஆல் தோஸ் சோர்சஸ் which generate funds from outside the business enterprise. தொழில் நிறுவனத்துக்கு வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த நிதியை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் சோர்சஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ், அந்த பங்குகளை வெளியிடுறது, டிபெஞ்சர்ஸ் கடன் பத்திரத்தை வெளியிடுறது, பாரோவிங் ஃப்ரம் பேங்க், பேங்க்ல இருந்து கடன் வாங்குறது, ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் கடன் வாங்குறது, பப்ளிக் கிட்ட டெபாசிட் வாங்குறது, ஃபேக்டரிங், லீசிங், ஹையர் பர்ச்சேஸ். ஸோ இதையெல்லாம் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் சோர்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா?